இவ்வாறே ஈசா நபியின் காலத்தில் மருத்துவம் முக்கியத்துவம் பெற்றிருந்தது. ஒரு நிமிஷம் ஒரு சின்ன மெசேஜ் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாம் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவருக்கு மருத்துவத்தை மிகைக்கும் அற்புதம் வழங்கப்பட்டது. அவர் பிறவிக்குருடர்களின் கண்களை தடவுவார், அவர்கள் பார்வை பெற்றனர். இவ்வாறே குஷ்டரோகிகளை தடவுவார்கள், அவர்கள் நல்ல உடலை பெற்றனர். அவர் சில இறந்தவர்களை கூட உயிர்ப்பித்தார். ஒரு நாள் களிமண்ணை கொண்டு ஒரு பறவையைச் செய்து அதில் அவர் ஊட்டினார். அதிசயமாக அது உயிர் பெற்று பறந்தது. இந்த அற்புதங்களையெல்லாம் நான் என் இஷ்டத்துக்குச் செய்யவில்லை, என் இறைவனும் உங்கள் இறைவனுமாகிய அல்லாவின் அனுமதிப்படியே செய்கின்றேன் என்றும் கூறினார். எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை, நான் என் விருப்பப்படி எதுவும் செய்யவும் முடியாது என்றும் தெரிவித்தார். ஆனால் அவர் செய்த அற்புதங்களை அறிந்த மக்கள் பின்னாட்களில் அவரையே கடவுளாக வழிபட ஆரம்பித்து விட்டனர். அவர் ஆரம்பத்திலேயே என்னை இறைவன் என்று அழைப்பவர்கள் சுவனம் செல்ல முடியாது என கூறிவிட்டார். மறுமை நாளில் அல்லாஹ் ஈசா நபியை எழுப்பி பின்வருமாறு கேட்பான்: ஈசாவே, உன்னையும் உன் தாயையும் 2 கடவுள்களாக எடுத்துக் கொள்ளுமாறு நீர்தான் கூறினீரா? இது கேட்ட ஈசா நபி, நீ தூய்மையானவன், எனக்கு உரிமை இல்லாததை நான் கூற முடியாதே. நான் அப்படி கூறி இருந்தால் நீ அறிந்திருப்பாயே. உனது உள்ளத்தில் இருப்பதை நான் அறிய முடியாது, எனது உள்ளத்தில் இருப்பதை நீ அறிவாய். நீதான் மறைவானவற்றை அறிந்தவன். நீ எனக்கு உத்தரவிட்ட அடிப்படையில் என்னுடையவும் உங்களுடையவும் இறைவனாகிய அல்லாஹ்வை வணங்குங்கள் என்றுதான் நான் கூறினேன்.